இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. கொஸ்கம சாலாவ ராணுவ முகாமிலிருந்து 500 மீட்டர் தூரத்தில் உள்ள மக்கள் தொடர்ந்தும் அவர்களின் இருப்பிடங்களுக்கு செல்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதியின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் வரை மக்களை இருப்பிடங்களுக்கு செல்வதற்கு அனுமதி அளிப்பதில்லை என ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ஜெயநாத் ஜெயவீர தெரிவித்தார். அதேவேளை சாலாவ ராணுவ முகாமில் ஏற்பட்ட தீ விபத்தினை அடுத்து சிதறிய மற்றும் வெடிக்காத தோட்டாக்களின் பாகங்களை மக்கள் சேகரிப்பதாக தகவல் கிடைத்துள்ளதாகவும் போலீஸ் தலைமையகம் அறிக்கை ஒன்றினூடாக தெரிவித்துள்ளது. இவ்வாறான பாகங்களை தொடுவதிலிருந்து விலகி இருக்குமாறு மக்களிடம் போலீஸ் தலைமையகம் கேட்டுக் கொண்டுள்ளது. வெடிப்பொருட்களின் பாகங்கள் காணப்படுமாயின் அதனை செயலிழக்க செய்வதற்கு போலீஸ் விசேட அதிரடிப்படையினருக்கு அறிவிக்க போலீஸ் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. போலீசாரின் அறிவுறுத்தலை மீறி வெடிப்பொருட்களின் பாகங்களை சேகரிக்கும் நபர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாக போலீஸ் தலைமையகம் எச்சரித்துள்ளது. இவ்வாறான நபர்கள் தொடர்பில் போலீசாருக்கு அறிவிப்பதற்கான தொலைபேசி இலக்கங்களையும் போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது. 011 3046 128 011 3046 129 011 2580 518 மற்றும் 077 730 3274 ஆகிய தொலைபேசி இலக்கங்களில் தொடர்பு கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சாலாவ ராணுவ முகாமில் ஏற்பட்ட தீ சம்பவத்தினால் மூடப்பட்ட அவிசாவளை கொழும்பு வீதி நேற்றிரவு திறக்கப்பட்டது. தீயினால் ராணுவ முகாமை அண்மித்த சுமார் 940 பேர் தொடர்ந்தும் 6 முகாம்களில் தங்கியுள்ளதுடன் அவர்களுக்கு தேவையான நிவாரணங்களை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக பிடர் முகாமைத்துவ நிலையம் குறிப்பிட்டது.